உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது உங்க உழைப்புக்கு கொடுக்கிற மரியாதையா நினைச்சு வாங்கிக்கோங்க. பரவாயில்லம்மா, வேண்டாம்மா. தேவி அம்மா கொடுத்ததா நினைச்சு வாங்கிக்கோங்க. அப்பதான் எனக்கு சந்தோஷம். இந்தாங்க. சரிம்மா, நன்றிம்மா. வெண்ணிலா, இவரை கார்ல கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வர சொல்லுங்க. சரிங்க மேடம். வாங்க ஐயா. அப்ப நான் வரேம்மா. போயிட்டு ரொம்ப சந்தோஷமா. வரேம்மா. வாங்க ஐயா. ஹலோ அரவிந்த், என்னாச்சு? மா, போச்சு, எல்லாம் போச்சு. அந்த வயசான பெருசு வந்து மிஷினை ரிப்பேர் பண்ணி ஓட வச்சிட்டாமா. பழையபடி வேலை எல்லாம் சுறுசுறுப்பா நடக்குது. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அரவிந்த். ஆமாமா, இத நானும் தான் எதிர்பார்க்கல. இப்ப நம்ம என்னமா பண்றது? யோசிக்கிறேன், நீயும் கொஞ்சம் யோசி. சரிம்மா. அப்ப இந்த திட்டமும் புஷ்ஷா? மச்சி, சொல்லு மச்சி. நான் சொல்றத கேளுடா. தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. ஹலோ வெண்ணிலா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரஞ்சித்தை வழிமறிச்சு போட்டு தள்ளிட்டோம். மேடம், ஆள் பொழைக்கிறது கஷ்டம் மேடம். டேய் டேய், எங்கடா போற? டேய் விடுடா. டேய் டேய் ரஞ்சித், நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. அன்னைக்கு என்ன கத்தியால குத்துறது நீதானே? எனக்கு பணம் கொடுத்து குத்த சொன்னாங்க, அதனாலதான் உன்னை குத்துனேன். என்ன விட்டுற. ஏய், உனக்கு பணம் கொடுத்து என்ன குத்த சொன்னது யாரு? உண்மையா சொல்லு. உன் பொண்டாட்டி வெண்ணிலா தான் பணம் கொடுத்து உன்னை கத்தியால குத்த சொன்னாங்க. பொய் சொல்லாத, உண்மையா சொல்றா. நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். உன்னோட 50 கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்டாட்டி தான் உன்னை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. அடிக்காத, நான் சத்தியமா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லு. வா. ஆட்டோ ஆட்டோ. போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், நான் தான் உண்மை சொல்லிட்டேன்ல. என்ன விட்டுரு. சொன்னா கேளு. ஏறா. அல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போங்க. சரி தம்பி. சிஸ்டர், யாரு போன்ல? போனை எடுக்காம ஏன் அப்படி போனையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வக்கீல் ரஞ்சித்த கத்தியால குத்துன நம்ம ஆளுதான் போன் பண்றான். இப்ப எதுக்காக இவன் போன் பண்றான்னு தெரியல. என்ன சிஸ்டர் நீங்க? அடியாள் எதுக்கு போன் பண்ணுவான்?
செலவுக்கு ஏதாவது பணம் கேட்பான் இல்ல வேற யாரையாவது போட்டு தள்ளணுமான்னு கேட்க போறான் சிஸ்டர். எடுத்து பேசுங்க. ஆஹா, சிஸ்டர் முறைக்கிறத பார்த்தா நம்மள எங்கேயாவது போட்டு தள்ளிட சொல்ல போகுது. என்னடா நம்பர் போடுறியா இல்ல நடிக்கிறியா? நம்பர் போட்டேங்க ஐயா. ரிங்கு போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. ஹலோ ஹலோ மேடம். மேடம் பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்னது பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? இப்ப நீ எங்க இருக்க? மேடம் லாக்அப்ல இருக்க மேடம். லாக்அப்ல இருக்கியா? ஐயோ, லாக்கப்லியா? ஏழுகொண்டரவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. என்னடா சொல்ற? என்ன நடந்துச்சு? மேடம் அந்த வக்கீல் என்ன ரோட்ல பார்த்துட்டு என்ன மடக்கி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து விட்டுட்டா மேடம். நான் இப்ப லாக்அப்ல இருக்கேன் மேடம். என்ன வந்து வெளியே எடுங்க மேடம். ஐயோ, சரி சரி, நான் நம்ம வக்கீல கூட்டிட்டு வரேன். ஆ நீ எங்கேயுமே நான் சொல்லிதான் ரஞ்சித்த கத்தியால குத்துனன்னு உளறி வைக்காத, புரிஞ்சுதா? மேடம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மேடம். நீங்க சீக்கிரம் வாங்க. நான் வரேன், நீ போன வை. ஐயோ, ஐயா இந்தாங்க ஐயா. என் போனை கொஞ்சம் பத்திரமா வைங்க ஐயா. என்னடா திமிரா? சேச்சா இல்லைங்க ஐயா. ஏட்டு சார். அந்த போனை கொஞ்சம் வாங்கி வைங்க. ஓகே சார். பத்திரமா வைங்க ஐயா. லாக்அப்ல இருக்கிறவன் நான் சொல்லிதான் ரஞ்சித்த கத்தியால குத்துனான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது வெளியில எடுக்கணும். நீ என்ன பண்ற? நம்ம வக்கீல் இருக்கார்ல, அவருக்கு போன் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சிஸ்டர். ஹலோ, பாண்டி, சங்கர பாண்டி ஸ்பீக்கிங். ரொம்ப முக்கியம் விஷயத்தை சொல்லு. அடிக்காதீங்க சிஸ்டர். வக்கீல் சார், எங்க ஆளு ஒருத்தர் லாக்அப்ல கம்பி எண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் வந்து அவரை ஜாமீன் சீக்கிரம் வர எடுக்கலாம் சார். என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம் லாயர் சார். ஓகே, பார்த்துக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குல்ல? நான் ஈவினிங் நேரில் வந்து பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போய் வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். போலாம் வாங்க. போங்க. பார்த்து போங்க. வாங்க மேடம். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். மேடம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் மேடம். சிஸ்டர். உட்காருங்க சிஸ்டர். சேர் அழுக்கா இருக்குது. நாங்க லாக்அப்ல இருக்கிற ஒரு ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். அவன் வக்கீல் ரஞ்சித்த கத்தியால குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். வக்கீல் ரஞ்சித் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆமா இன்ஸ்பெக்டர், இந்தாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.